எல்லா கிரகத்துடைய பார்வையை வாங்கி உட்கார்ந்துருக்கீங்க நீங்க. எப்படி எல்லா கிரகத்துடைய பார்வை சூப்பரா இருக்குது. இப்பதான் நீங்க ராஜாவா போறீங்க. அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு. புதன் இப்பதான் வக்ர நிவர்த்தி ஆனார். ஜூலை 23 வக்ர நிவர்த்தி. போன வருஷம் வக்ர நிவர்த்தி ஆனார். இது என்ன பண்ணும் தெரியுமா? அந்த வக்ரமாகும் போது நிறைய பேருக்கு இந்த 6ஆம் இடம் 9ஆம் இடம் வலுத்துரும், பிரச்சனை வந்துடும். அப்பாவுக்கு நிறைய மருத்துவ செலவு பண்றாப்பா வந்துடும். எப்படி அப்பாவுக்கு, தாய் மாமனுக்கு, மாமன் வழி உறவுல ஏதாச்சும் ஒரு தரங்களை கொடுத்துருக்கும், இல்ல நல்ல வேலை கிடைக்காம பண்ணிருக்கும். சூரியன் ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் நேரா 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. அவர் சொந்த வீட்டுக்கு வர்றாருங்க. மகரத்தை பொறுத்தவரை சூரியன் சொந்த வீட்டுக்கு. ஆகஸ்ட் 23 புதனும் நேரா 8ஆம் இடத்துக்கு வர்றாங்க. நல்லா பாருங்க, ஆகஸ்ட் மாசம் 23ஆம் தேதி வரை நல்ல ஒரு பலமா இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கெட்டது நடக்காது. குருவுடைய பார்வை இருக்கு, சூரியனுடைய பார்வை இருக்கு. ஆகஸ்ட் 17 சூரியனுடைய பார்வை இருக்கு, புதனுடைய பார்வை இருக்கு. குருவும் புதனும் ஆகஸ்ட் 23க்கு அப்புறம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இந்த சிவராஜ யோகம் புதாதி யோகம் உங்க ராசியை பார்ப்பதால கண்டிப்பா வேலைத்துல ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க. கண்டிப்பா எதுக்குமே பயப்பட வரங்க. ஏன்னா புதன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு பலத்துல சூப்பரா ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சுயசார வகர ஆயுதத்துல போறதுனால. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருவழி என்றும் குருவழியில் குருடைய சிப்பம் குருவை போற்று ஒன்பார்ந்த குருவாரை சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஆகஸ்ட் மாத பலன். அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட ஒரு ஜாக்பட் யோகம் இருக்கு, எந்த ராசிக்கு ஜாக்பட் யோகம் இருக்கு, அதுக்கான பதிவு தான் இது. ஏன்னா இந்த மாசம் 2 யோகம் இருக்கு. சிவராஜ யோகம் ஆகஸ்ட் 17க்குள்ள சிவராஜ யோகம் இருக்குது. ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் ஆட்சி பெற்ற சூரியன் புத ஆதித்ய யோகம் கடுமையா வேலை செய்யும். இது 12 ராசிக்கும் பல மடங்கு யோகத்தை கொடுக்கும். அனைவருமே ஆகஸ்ட் மாசம் உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க வாழ்க்கையில உண்டு. இந்த மாசத்துல விசேஷம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஆகஸ்ட் மாசம் கரெக்டா சூப்பர் முகூர்த்தம், வளர்பிறை முகூர்த்தம். ஆகஸ்ட் 23 எந்த ஒரு சுபகாரியம் பண்ணி பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை வருது, நல்ல ஒரு முகூர்த்தம் இருக்கு. அதுவும் வளர்பிறை முகூர்த்தம், தேய்புரை முகூர்த்தம், 2 முகூர்த்தம். கரெக்டா பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு, 31ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு. ஆகஸ்ட் மாசத்துல இந்த 3 முகூர்த்தம் தான் இந்த மாசத்துல. இந்த மாசம் எல்லாத்துக்குமே பாருங்க, எத்தனை பேர் குலதெய்வத்தை பிடிக்கும்? எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போங்க. அதுவும் பெண் தெய்வம், பரிவார தெய்வம் அம்மன் கோயில்ல எல்லாருமே சிறப்பு தானம் கொடுங்க. அரிசி பருப்பு எல்லாமே தானம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில வீட்டுல எல்லாமே வசந்த காலமாக இருக்கும். இப்ப கண்டிப்பா அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி காலச்சக்கரத்தின் 10வது ராசி தான் இந்த மகர ராசி. எப்பவுமே பாருங்க, மகர ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. இந்த ராசியில பிறந்தக்காரங்க எப்படி லட்சியவாதிகள் மகர ராசிக்காரங்க. அது மட்டும் இல்லைங்க, நல்ல ஒரு தைரியமான குணம் சூப்பரா இருக்கு மகரத்தை பொறுத்தவரை. தன்னம்பிக்கை, தைரியம் இவங்கள்ட்ட பிடிச்சதே தான். எப்படி ஒரு விஷயம் அடபிடிச்சா அந்த விஷயத்த முடிக்காம வெளியில வர மாட்டாங்க இந்த மகர ராசிக்காரங்க. நல்ல உழைக்கக்கூடிய திறமை கொண்டவங்க மகரம் மகரம் மகரம். அப்படிப்பட்ட மகர ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாத பலன் உங்களுக்கு எல்லா கிரகத்துடைய பார்வையை வாங்கி உட்கார்ந்துருக்கீங்க நீங்க. எப்படி எல்லா கிரகத்துடைய பார்வை சூப்பரா இருக்குது. இப்பதான் நீங்க ராஜாவா போறீங்க. அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு. கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு மாற்றமா இருக்கும். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இருக்கு அதுக்கான பதிவு இருக்குது. கிரகமே பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ராகுங்க. எப்படி 2ல ராகு, 3ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதி இருக்கிறார். இதுல மீன ராசியில. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா 6ஆம் இடத்துல போயிட்டோம், செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. 6ல செவ்வாய், 7ல சூரியன், புதன், குரு, 3 கிரகம் உங்களை பார்க்குது. சிவராஜ யோகம் சேருது, புதாதித்ய யோகமும் 2 யோகமும் உங்களுக்கு இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள இருக்கு. ஆகஸ்ட் 17 வரை சிவராஜ யோகம், ஆகஸ்ட் 23 வரை புதாதித்ய யோகம், 23க்கு அப்புறம் ஆட்சி பெற்ற புதாதித்ய யோகம் இது வேலை செய்ய போகுது. 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சுகன். எந்த கிரகம் கெட்டதுல இருக்கா? எதுவுமே கெட்டது கிடையவே கிடையாது. சுக்கிரன் சனியுடைய பார்வை, அடுத்தது சூரியன் புதன் குருவுடைய பார்வை உங்க ராசி மேல விழுவுது. இதுல 3 கிரக பயிற்சி வருதுங்க. கரெக்டா ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான் 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் போறாரு. அடுத்த சூரியன் ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் நேரா 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. அவர் சொந்த வீட்டுக்கு வர்றாருங்க. மகரத்தை பொறுத்தவரை சூரியன் சொந்த வீட்டுக்கு. ஆகஸ்ட் 23 புதனும் நேரா 8ஆம் இடத்துக்கு வர்றாங்க. நல்லா பாருங்க, ஆகஸ்ட் மாசம் 23ஆம் தேதி வரை நல்ல ஒரு பலமா இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கெட்டது நடக்காது.
குருவுடைய பார்வை இருக்கு, சூரியனுடைய பார்வை இருக்கு. ஆகஸ்ட் 17 சூரியனுடைய பார்வை இருக்கு, புதனுடைய பார்வை இருக்கு. குருவும் புதனும் ஆகஸ்ட் 23 அப்புறம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு நல்லா பாருங்க, அந்த புதன் வக்ரம் ஆகக்கூடாதுங்க. புதன் வந்து இப்பதான் வக்ர நிவர்த்தி ஆனார். ஜூலை 23 வக்ர நிவர்த்தி, போன வருஷம் வக்ர நிவர்த்தி ஆனார். இது என்ன பண்ணும் தெரியுமா? அந்த வக்ரம் ஆகும்போது நிறைய பேருக்கு இந்த 6ஆம் இடம் 9ஆம் இடம் வலுத்துரும், பிரச்சனை வந்துடும். அப்பாவுக்கு நிறைய மருத்துவ செலவு பண்றாப்ல வந்துடும். எப்படி அப்பாவுக்கு, தாய் மாமனுக்கு, மாமன் வழி உறவுல ஏதாச்சும் ஒரு தரங்களை கொடுத்துருக்கும், இல்ல நல்ல வேலை கிடைக்காம பண்ணி போடும். எப்படி பார்த்த வேலையை நான் விட்டுட்டேன், 2 மாசமா எனக்கு வேலை இல்லை, 3 மாசம் வேலை இல்லை, நிறைய கம்பெனிக்கு 10 கம்பெனி இருக்கு அப்படியே சொல்லிட்டு ஆனா கூப்பிடுறாங்க, நான் வேலையில ஜாயின் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருந்தவங்க யாருன்னா மகர ராசி. நீங்க எத்தனை வேணா கேட்டுக்குங்க. குடும்பத்துல கடன் இருக்கு, பகை இருக்கு, வருமானம் இல்லை, கணவன் மனைவில ஒரு மன வருத்தம் இருக்கு, ஒரு பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு, நல்ல நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் நீங்க இருந்துச்சா மட்டும் பாருங்க. மெயினா திருமண வாழ்க்கை கண்டிப்பா கொஞ்சம் ஒரு சில தரங்களை சந்திச்சிருப்பீங்க. படிப்புகள் ஒரு மந்தமான இருக்கும், தொழில் வேலையும் சரியா இருந்தது, நிறைய ஒரு தரங்களை சந்திச்சு யாருன்னா அந்த மகர ராசிக்கார கேட்டு பாருங்க, ஆமான்னு தான் சொல்லுவாங்க. நிம்மதி இல்லைன்னு சொல்லுவாங்க, வேற ஒண்ணும் இல்லை. எப்படி நிம்மதியான ஒரு தருணத்தை என்னால பார்க்க முடியல அப்படின்னா, குடும்பத்துல வருமானம் போற எல்லாரும் சொல்றேன், மேல் படிப்பு பட்ட படிப்பு எல்லாருமே தடங்களை பார்த்தது யாருன்னா மேக்சிமம் அந்த மகர ராசிக்காரன். தொழில் ரீதியா கொஞ்சம் எல்லாரும் சொல்றாங்க, அர்த்தாஷ்டம சனி தான் எனக்கு இது, 7 சனி தான் எங்களுக்கு முடிஞ்சிச்சுடா, ஏன் எங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு குழப்பத்துல இருக்கு. இப்பதாங்க குருபவன் சனிபான பாக்குறாரு. நீங்க உங்களுக்கு டக்குனு இங்க பிரச்சனை கிளியர் ஆகாது. தயவு செய்து வரை எல்லாருமே உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து மகர ராசிக்காரங்க இப்ப எல்லாமே நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு அனுகூலமான நேரம் கண்டிப்பா இருக்கு. நான் முதல் பலனே சொல்றேன், எடுத்தவனா அரசாங்க வேலை யாருக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ கரெக்டா நான் சொன்ன டேட்டுக்குள்ள ஆகஸ்ட் 15 கண்டிப்பா கிடைக்கும் சொல்லுங்க. அரசாங்க வேலை, அரசியல்வாதி மூலம் நிறைய பணம், இல்ல அரசாங்கம் மூலம் காசு பணம் வீட்டுக்குள்ள வரும். ஆகஸ்ட் 15 கண்டிப்பா உண்டு. ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க, நல்ல ஒரு வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும் போது, வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்குமே அந்த ப்ரொமோஷன் தெரிய வரும் போது நிறைய பேர் வேலை கிடைக்கலாம், வேலை உத்தியம் கண்டிப்பா கிடைச்சிடும். ஏன்னா வேலைக்குள்ள அதிபதியான புதன் பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இந்த சிவராஜ யோகம் வந்து புதாதி யோகம் வந்து உங்க ராசியை பார்ப்பதால கண்டிப்பா வேலை உத்தியத்துல ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போறீங்க. கண்டிப்பா எதுக்குமே பயப்பட வரங்க. ஏன்னா புதன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு பலத்துல சூப்பரா ஆகஸ்ட் 15 அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சுயசாரம் வாங்குற ஆயுதத்துல போறதுனால ஆகஸ்ட் 15 கண்டிப்பா நல்ல வேலை தலைமை பொறுப்பு, வீடு நிறைய நல்ல ஒரு மாற்றம், நல்ல அனுகூலமான நேரம் சூப்பரா இருக்கு. ஆகஸ்ட் 15 பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் சரிங்க, கரெக்டா ஆகஸ்ட் 15 அப்புறம் கேளுங்க, 15-17 அப்புறம் பாருங்க கண்டிப்பா லோன் கிடைக்கும். உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்படாம மருத்துவ செலவு உங்களுக்கு மேக்சிமம் வராது. படிப்புகளில் நல்லா சூப்பரா இருக்கும், படிக்கக்கூடிய மாமல்லம் இருக்கும், படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. கல்வியில எந்த ஒரு தரங்களும் நான் சொல்ல மாட்டேன். நண்பர்கள் கூட்டாளி மூலம் நிறைய உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் இருக்கும். அப்பா சொத்து தாத்தா சொத்துல உள்ள வழக்குல எடுத்து கேஸ் எடுத்து நடத்தினால் ஆகஸ்ட் 15 அப்புறம் உங்க பக்கம் தீர்ப்புகள் எழுதப்படும். நான் சொல்றேன் ஆகஸ்ட் 15 அப்புறம் கடன் பகை எதிரி வம்பு வழக்குள்ள கிரகமான அந்த புதன் பகவான் சுயசாரம் வாங்கி ஆகஸ்ட் 15 அப்புறம் ஆயுள் நட்சத்திரத்துல போறதுனால 23 ஆகஸ்ட் 15 23 பாருங்க அவரு சொந்த சுயசாரத்தில் நிக்கிறதுனால வழக்கு வம்பு வழக்கு நிறைய சொத்து உள்ள பிரச்சனை எந்த ஒரு கேஸ் இருந்தாலும் சரி அந்த கேஸை நடத்தி பாருங்க, உங்க பக்கம் தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூப்பரா இருக்கு. பாருங்க இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது கண்டிப்பா கடன் வாங்கியாச்சு நீங்க வீடு இடமும் ஆகஸ்ட் மாசம் 2 அப்புறம் பண்ண போறீங்க. இல்ல ஆகஸ்ட் அப்புறம் வீடு சல்லுன்னு ஏறும், அதுக்கான அமைப்பு கண்டிப்பா உண்டு. பாத்துங்க. மற்றபடி தாய் தகவல் உடம்பு ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமா பாத்துங்க. மற்றபடி எதுவுமே ஜாமீன் போறது கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி திடீர் லாட்ரி யோகம் எடுக்கலாமா எடுக்க வேண்டாம், கண்டிப்பா நீங்க ஜாதக பார்த்து தசாபதி பார்த்து எடுத்து பாருங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% மகர ராசி கூட கண்டிப்பா அடிக்கும். ஏன்னா ஒரு நேரா 11 கூடியவர் பாருங்க, நேரா பலமா இருக்கு. அதுக்கப்புறம் 11ஆம் இடத்தை யார் பாக்குறாங்கன்னா நேரா குரு பகவான் பார்ப்பதனால எப்படி சிவராஜ யோகமும் வந்து இந்த புதாதி யோகம் வந்து நேரா குரு பகவான் ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு இங்க பாக்குறதுனால கண்டிப்பா மகரத்தை பொறுத்தவரை கண்டிப்பா மிகப்பெரிய லாட்ரி யோகம் கண்டிப்பா சாதகமா அதிகமா இருக்கு. பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, சனியும் சுக்கிரனும் சேர்ந்து சனியும் சுக்கிரன் நேரா பார்த்தாவே உங்க ராசி அதிபதி நேரா சனியும் சுக்கிரமான பார்த்தாவே கண்டிப்பா லாட்ரி யோகம் வந்துடும். ஏன்னா சுக்கிரன் தானே திடீர் யோகம், அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. நான் ஆகஸ்ட் மாசம் 30 சொல்றேன், லாட்ரி யோகம் கண்டிப்பா ஜாதகத்துல பலமா இருக்கு. நீங்க தசாபதி வந்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். குழந்தை பாக்கியம், சுப செலவு, சுபகாரியம், வண்டி வாகனம் சொத்து எல்லாம் வாங்கக்கூடிய எல்லாம் பண்ணிக்கலாம், எந்த ஒரு தரங்களும் வராது. நிறைய நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. அதே மாதிரி பாருங்க பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குறோம். மெயினா பாருங்க மகர ராசி எந்த துறை இருப்பாங்க, அதிகமா அந்த மருத்துவத்துறை நிறைய இருப்பீங்க, அடுத்த ஷேர் மார்க்கெட்டிங் இருப்பீங்க, அடுத்த ஐடிஎஃப்ல நிறைய இருப்பீங்க, அடுத்த ஆசிரியர் வேலை நிறைய பார்ப்பீங்க, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, இந்த வேலையெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் சூப்பர் அமைச்சு. எந்த ஒரு கெட்டதும் இந்த மகரத்துக்கு இவ்வளவு கிரகத்துடைய பார்வை இருப்பதால் இங்க கெட்டது இல்லை. பாத்து நிறைய நல்ல விஷயம் தேடி வருது. இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு முதல் நட்சத்திரம் உத்திராடத்துல பிறந்தவங்க தைரியம், தன்னம்பிக்கை, பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, நிறைய ஒரு திறமையான குணம் இருக்கும். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த மாதிரி பாருங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாருங்க கடன் பகை, வருமான பிரச்சனை, உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை, மருத்துவ செலவு, வரை செலவு, தாய்மாமாவோட பிரச்சனை,
நண்பர்கள் கூட்டாளி ஒரு பிரச்சனை எல்லாமே ஒரு தடங்கள் இருந்துச்சு. நிறைய ஒரு நல்ல ஒரு அனுபவம் இதுக்கு முன்னாடி கிடையாது. இனிமே நல்லா இருக்கும். எப்படி வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, அரசாங்க வேலை, அரசு அனுபவம், நண்பர்கள் கூட்டாளி மூலம் நிறைய நல்ல விஷயங்கள், தொழில் உத்தியோகம் நல்லா போகக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. ஏன்னா ஒரு நட்சத்திர அதிபதி நேரம் ஆட்சி படத்துக்கு 8ஆம் இடத்துக்கு வரப்பாரு. எனவே திடீர் யோகம் நிறைய இருக்கு பாருங்க. வெளிநாடு, வெளியூரகங்கள், படிக்கக்கூடிய படிப்பு, கல்வி, அரசியல், அரசாங்கம் எல்லாமே சூப்பராகும். நல்ல ஒரு மாற்றம் நல்லா உண்டு. யாரு இந்த உத்திராடத்தை பிறகு சொல்றேன். அடுத்து திருவோணத்துல பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நிறைய திறமையான குணம் நிறைய இருக்கும் திருவோணத்துல பிறந்தாவே. கவலைப்படாது, திருவோணத்துல பிறந்த எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறுங்க. ஏன்னா நீங்க எப்போதுமே குடும்பம் 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 ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க. யாரு திருவோணத்துல எத்தனை பேர் பிறந்தாலும் நீங்க கேட்டுங்க. எப்போதுமே குடும்பத்தை பத்தியும் ஃபேமிலியை பத்தியும் ரொம்ப சிந்திக்க நிறைய இருக்கு. இனிமேல் சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க எந்த ஆகஸ்ட் மாசம் எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்களுக்கு தோல்வியே கிடையாது. ஆனா அரசாங்க வேலை, ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு லீடரான பொறுப்பு நீங்க போறீங்க பாருங்க. வேலைத்துல ப்ரொமோஷனும் ஏதோ நல்ல விஷயம் தேடி வருது. ஆகஸ்ட் மாசம் முடியறதுக்குள்ள கண்டிப்பா திருவனந்தபுரம் சூப்பரான ஒரு டைம் இருக்கு பாத்து. அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. எல்லா பேருக்கும் கண்டிப்பா வேலை உத்தியோகத்தை விட்டுருப்பாங்க. வேலை உத்தியோக தரங்களை பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் உடல் ரீதியா கொஞ்சம் மருத்துவ செலவு நிறைய வந்திருக்கும். ஒரு குழப்பம் வீட்டுல கண்டிப்பா இருந்தோம். இனிமே இருக்காது. எப்படி இனிமே கடன் இருக்காது, பகை இருக்காது, வம்பு இருக்காது, பிரச்சனை இருக்காது, வழக்கு இருக்காது, என்பது எந்த ஒரு தரங்களும் இருக்காது. இப்ப இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்பில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. மீனா கட்டிடத்துறை, எப்படி கட்டிடத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, யூனிஃபார்ம் போட்டு எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, வண்டி வாகனம், ரியல் எஸ்டேட், டிரைவர் வேலை பார்க்கறோம், எல்லாத்துக்கும் சொல்றேன் டைமிங் சூப்பரா இருக்கு. நீங்க தைரியமா இருங்க. அவிட்டத்தில் எல்லாருமே எந்த ஒரு கெட்டதும் மேக்சிமம் வராது. நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.